கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். தற்போது விருதுநகர் தொகுதியோட வாக்கு நிலவரத்தை பார்க்கிறோம். இதுல விஜய பிரபாகர் 17,393 வாக்குகளை பெற்று முன்னணியில் இருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியா தாவேகாவோட செல்வம் 16,456 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியா அதிமுக வேட்பாளர் கணேசன் 11,379 வாக்குகளை பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் வேட்பாளர் லட்சுமணன் 2,760 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இங்க தாவேகாவுக்கும் தேமுதிகவுக்குமான போட்டி என்பது கடுமையா இருக்கிறத பார்க்க முடியுது. அதிமுக கூட்டணியில பாமக 5 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். 18 தொகுதிகள்ல அதிமுக கூட்டணியில பாமக போட்டியிட்டது. இப்ப 5 இடங்கள்ல அவங்க தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். எந்தெந்த தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா தர்மபுரி, பெண்ணாகரம், ஜெயங்கொண்டம், சோளிங்கர், செஞ்சி ஆகிய தொகுதிகள்ல பாமக முன்னிலையில் இருக்கிறது. அதிமுக கூட்டணியில 18 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக 5 தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது. தர்மபுரி, பெண்ணாகரம், ஜெயங்கொண்டம், சோளிங்கர், செஞ்சி ஆகிய இடங்கள்ல பாமக முன்னிலையில் இருக்கிறது. தர்மபுரி பாமகவுக்கான ஒரு முக்கியமான ஸ்ட்ராங்கான ஒரு தொகுதியா பார்க்கப்பட்டது. தற்போது அங்க முன்னணியில இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில தொடர்ந்து பின்னடைவை சந்திக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். சாத்தூரில் தாவேகா வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற அண்மை செய்தியை பார்க்கிறோம். சாத்தூர் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்திருக்கிறார். சிபிஎம் 2 தொகுதியில முன்னணியில இருக்கிறாங்க. திமுக கூட்டணியில 5 தொகுதிகளில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறாங்க. எந்தெந்த தொகுதி? பத்மநாபபுரம், கீழ்வேலூர் ஆகிய தொகுதிகளில் தொடர்ந்து சிபிஎம் வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்கிறாங்க. டெல்டாவோட முக்கியமான தொகுதி கீழ்வேலூர். அங்க சிபிஎம் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அங்க அவங்க முன்னிலையில் இருக்கிறாங்க. அதே போல பத்மநாபபுரம் தொகுதியிலையும் தொடர்ந்து சிபிஎம் வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்கிறாங்க. 5 தொகுதிகளில் திமுக கூட்டணியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டது. தற்போது 2 இடங்கள்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முன்னிலையில் இருக்கிறத பார்க்க முடியுது. அதே போல இன்னொரு முக்கியமான இடதுசாரி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் 3 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறாங்க. திமுக கூட்டணியில 5 தொகுதிகளில் அவங்க போட்டியிட்டாங்க. எந்தெந்த தொகுதியில இந்திய கம்யூனிஸ்ட் முன்னணியில இருக்கு? தளி, திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய தொகுதிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் 3 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறத பார்க்க முடியுது. மற்றும் ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கிறோம். போடிநாயக்கனூர் தொகுதியில திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கறத பார்க்கிறோம். தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்புதான் திமுகவில் பன்னீர்செல்வம் இணைஞ்சாரு. முன்னாள் முதலமைச்சரும் கூட. போடிநாயக்கனூர் தொகுதியில திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தற்போது மற்றும் ஒரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை வகிக்கிறார். 4ஆம் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் உதயநிதி ஸ்டாலின் தற்போது முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற அண்மை செய்தியை பார்க்கிறோம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது முன்னிலை வகிக்கிறார். முன்னணி நிலவரங்களை நொடிக்கு நொடி துல்லியமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில 4ஆம் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு. இதுல உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்னும் பல சுற்றுகள் எண்ணப்பட வேண்டிய நிலையில 4ஆம் சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில பார்க்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை. எவ்வளவு வாக்குகளை உதயநிதி ஸ்டாலின் பெற்றிருக்கிறார்? தற்போது நிலவரப்படி 14,423 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக தாவேகா வேட்பாளர் செல்வம் 14,123 வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஒரு க்ளோஸான ஃபைட்டா தான் இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தபடியா அதிமுகவின் ஆதி ராஜாராம் 3,220 வாக்குகளை பெற்றிருக்கிறார். தாவேகாவின் ஆயிஷா பேகம் 582 வாக்குகளை பெற்றிருக்கிறார். முன்னணி நிலவரங்களை பார்க்கிறோம். 108 தொகுதிகளில் தாவேகா முன்னணியில இருக்கு. அதிமுக 75 தொகுதிகளில் இருக்கு. திமுக 51 தொகுதிகளில் இருக்கு. நாம் தமிழர் ஒரு தொகுதியில கூட முன்னணியில இல்ல. ஒட்டுமொத்த நிலவரத்தை பார்க்கிறோம். 234 தொகுதிகளுக்குமான முன்னணி நிலவரங்களை பார்க்கிறோம். இன்னும் பல சுற்றுகள் எண்ணப்பட இருக்கிற நிலையில தற்போதைய நிலவரப்படி தாவேகா முன்னணியில் இருக்கிறத பார்க்க முடியுது. 108 தொகுதிகள் தாவேகா முன்னணியில இருக்கு. அதிமுக 75 தொகுதிகளில் முன்னணியில இருக்கிறாங்க. திமுக 51 தொகுதிகளில் முன்னணியில இருக்கிறாங்க.
அவிநாசி தொகுதியில பாஜக வேட்பாளர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தொடர்ந்து பின்னடைவை சந்திக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். தற்போதைய நிலவரப்படி அவிநாசியில முதலிடத்துல தாவேகா இருக்கு, இரண்டாவது இடத்துல திமுக இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பாஜக வேட்பாளர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இருக்கிறாரு. எல் முருகன் மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய பாஜகவின் முக்கிய முகம், பாஜகவின் மாநில தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. அவரு தமிழக சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கினாரு. தற்போது அவர் பின்னடைவில் இருக்கிறார் அப்படிங்கிற முக்கிய செய்தியை பார்க்கிறோம். அதிமுக கூட்டணியில 27 தொகுதிகள்ல பாஜக போட்டியிட்டது. அதுல 3 தொகுதிகள்ல பாஜக முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். எந்தெந்த தொகுதி அப்படின்னா நாகர்கோவில், உதகை, தளி ஆகிய தொகுதிகளில் மட்டுமே பாஜக முன்னணியில் இருக்கிறது. அதிமுக கூட்டணியில 27 தொகுதிகள்ல பாஜக போட்டியிட்டது. அதுல 3 தொகுதிகள்ல பாஜக முன்னிலையில் இருக்கிறாங்க. நாகர்கோவில், உதகை, தளி ஆகிய தொகுதிகளில் மட்டுமே பாஜக முன்னணியில் இருப்பதை பார்க்கிறோம். அதிமுகவின் முக்கியமான கூட்டாளி பாஜக 27 தொகுதிகளில் போட்டியிட்டாங்க. தற்போது 3 தொகுதிகளில் மட்டுமே முன்னணியில் இருக்கிறாங்க. அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில 5 தொகுதிகளில் போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் 2 தொகுதிகளில் முன்னணியில் இருக்கிறாங்க. திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய தொகுதிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் முன்னணியில் இருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக கூட்டணியில் 5 தொகுதிகளில் போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் 2 தொகுதிகளில் தற்போது முன்னணியில் இருக்கிறது. கூலா ஜோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.